உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக் லேன்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்க 5 ஸ்மார்ட் ஃபோன்கள் என்ன, அதுவும் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்கள் நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. நீங்கள் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ண மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்கச்சக்க அப்டேட்ஸ் உங்கள் சேனல் பற்றி உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொல்ல போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லிங்க்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வாங்கினா அங்கே போய் வந்து வாங்கிக்கலாம். இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்க முதல் மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,999 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடியது இந்த பர்டிகுலர் ரேஞ்சில். இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2GB வேரியன்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது போக 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ 3300 mAh வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பேட்டரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும் அப்படின்றதுனா இதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஏன்னா Snapdragon 450 சிப்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் ரொம்ப பழைய ப்ராசஸர் தான், பட் இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸராக வந்து இது வந்து இருக்கனால இதை வந்து தாராளமாக 7,999 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. 2GB வேரியன்ட். எனக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அப்படின்னா மட்டும் 2GB வேரியன்ட் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 3GB வந்து மினிமம் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால் Redmi Note 5 இந்த இதில் 5வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு. ஸோ 4வது ஸ்மார்ட் ஃபோன் என்னோட லிஸ்ட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா Honor 7A. ஸோ நேற்று தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம், ஐ பட்டன் நீங்கள் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்குடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லுக்காக இருக்கட்டும், அதே வைஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய பேட்டரி உங்களுக்கு 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Snapdragon 430 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பழைய ப்ராசஸ் தான், பட் இருந்தாலும் டே டு டே யூசேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது வந்து சொல்லலாம். அது போக கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13+2 மெகாபிக்சல் டூயல் செட்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா வந்து இருக்குது. எனக்கு வந்து லுக்கும் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு டே டு டே ஆக்சஸுக்கும் நல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு ஆட் அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லுவேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4வது பிடிச்சிருக்கிறது இந்த Honor 7A. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Infinix Hot S3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் மொபைல் தான். ஸோ இதுவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப நாட்களாக வந்து இதுவும் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டைலாமா நடத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய பேட்டரி 4000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதில் கொடுக்குற கேமரா, அதாவது ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 20 மெகாபிக்சல் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து இருக்குது. அதே மாதிரி பேக் கேமரா, அதாவது பிரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கிடைக்குது. ஆண்ட்ராய்டு ஓரியோ அப்டேட்டும் வந்து இதுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபோன் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லுவேன். அதே மாதிரி Snapdragon 430 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய சிப்செட் தான், பட் அதே சொன்ன மாதிரி டே டு டே யூசேஜுக்கு எல்லாமே வந்து ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தெரியுது பட்ஜெட் விலையில். அதனால இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2வது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 1 அப்படின்றது சொல்லலாம். ஸோ Realme 1 ஓப்போ தரப்புலேருந்து கூட வரக்கூடிய ஒரு சப் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பட்ஜெட் விலையில் அவங்க வந்து கால் பதிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இவங்க கொடுக்கக்கூடிய வேரியன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GBலேருந்து 6GB வேரியன்ட் வரை இருக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB வேரியன்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 8,999 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸில் செஞ்சக்கூடிய உங்களுக்கு டைமண்ட் கட்ஸ் உள்ள உங்களுக்கு பேக் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வெறும் பிளாக் கலர் வேரியண்ட்டில் மட்டும் தான் இந்த டைமண்ட் கட்ஸ் வந்து தெரியும், மற்றதில் வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர், இந்த மிட் ரேஞ்சில் இந்த ப்ராசஸர் தவிர்த்து வேறு எது ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ ரொம்பவே வந்து ஃபாஸ்டான ப்ராசஸர் அப்படின்றது சொல்லலாம். அதனால இந்த பட்ஜெட் ரேஞ்சில் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக ரொம்ப நாளாகவே லான்ச் ஆன டைம்ல வந்து இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 3GB வேரியன்ட் நான் மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது மினிமம் ஒரு 4GB வேரியண்ட் தான் வாங்கிக்கோங்க. 10,999 ரூபாய் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ அதனால் 3GB வேரியண்ட் அப்படின்றது மெமரி மேனேஜ்மெண்ட் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் டே டு டே ஆக்சஸ் தான் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு பரவாயில்லைன்னா தாராளமாக நீங்கள் இந்த வந்து 3GB வேரியண்ட் போகலாம். பட் எனக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4GB வேரியண்ட் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியோட Redmi Note 5 அப்படின்றது சொல்லலாம். இவங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப நாளாவே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே காம்படிஷன் வந்து ரொம்பவே வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத
அப்படின்றது சொல்லலாம். இது போக ரெட்மி Y2 இருக்குது. ஸோ இதுக்கு நிறையவே காம்படிஷன் இருக்குது. ரெட்மி Y2 வெர்சஸ் ரெட்மி நோட் 5 வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலையா, ஹை பட்டன் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெட்மி நோட் 5 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டரி நல்லா இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப பழைய ப்ராசஸர் தான், பட் இருந்தாலும் டே டு டே யூசேஜ் மற்றும் மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் ரொம்பவே நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அதனால் தாராளமாக இந்த பர்டிகுலர் ரெட்மி நோட் 5 நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே யூசேஜ் பண்ணுறக்கூடிய எல்லா சென்சர்ஸ் மற்றும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்கனால ஒரு காம்பேக்ட் ஃபோனை வந்து இந்த 10,000 ரூபாய் விலை செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து இது வந்து விழுறனால நம்மளுடைய டாப் ப்ரையாரிட்டியாக இந்த ரெட்மி நோட் 5 வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடியது எப்படி நீங்கள் வந்து இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூஸ் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எது வந்து எனக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றுக்கு வந்துட்டு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படி என்ன அப்படின்றது என்னால் வந்து சொல்ல முடியாது. அதனால் இந்த சாய்ஸ் வந்து ஓப்பனாகவே வந்து விட்டுறேன். இது என்ன ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சில பேருக்கு பட்ஜெட் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், சில பேருக்கு வந்து எனக்கு பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனில் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி பல வித்தியாசமான வீடியோகளோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.